ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பு தமிழகத்துல முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அறிவிப்பு நிச்சயமா வெளியிட போறாங்க. இதுல அறிவிப்பு வர்றதுக்கு நீங்க என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், டிஎன்பிடிஎஸ்ல ஆட்சேர்ப்புகள், சோ இதுல உதவியாளர், கணக்கீட்டாளர் எல்லாமே எடுக்க போறாங்க, எடையாளர், சோ இந்த பணியிடங்களை எடுக்க போறாங்க. இதற்கு பாத்தீங்கன்னா 8வது பாஸ் பண்ணவங்கள இருந்து எல்லாருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம். சோ யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதை பற்றின ஒரு முழுமையான தகவல். டிஎன் ரேஷன் கடையில தமிழ்நாட்டுல பல்வேறு வேலை விண்ணப்பதாரர்கள் அழைத்து வருகிறது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடை வேலை காலியிடங்கள், ஒவ்வொரு தமிழ்நாடு ரேஷன் கடை வேலை குறித்த தகவல்களையுமே நம்ம இதுல பார்க்கலாம். தமிழகத்துல ரேஷன் கடைகள்ல கிட்டத்தட்ட 25,000த்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் பாத்தீங்கன்னா வேக்கண்டாக இருக்காங்க. ஒரு ஊழியர் 2 to 3 கடை பார்க்கும் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். 2026 மற்றும் 27ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு ரேஷன் கடைகள்ல விண்ணப்பங்கள் அனைத்துமே தொடங்க போறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இந்த இடைக்கால பட்ஜெட்ல ரேஷன் கடையுடைய ஊழியர்களை அதிக அளவுல எடுக்க போறாங்க. ஏன்னா தாய்மானவர் முதியோருக்கு நீங்க வீட்டிற்கே பாத்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் விநியோகம் அந்த திட்டம் தொடர்றதுனால ஊழியர்கள் அதிக அளவு தேவைப்படுகிறார்கள். சோ அனைத்து மாவட்டத்திலுமே 38 மாவட்டங்களில் தகுதியான ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆன்லைன் மூலமா கூட விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் தரப்படும். இந்த விண்ணப்பத்தில் பிழைகள் ஏற்படுவதை குறைத்து வெளிப்படைத்தன்மையை இது அதிகரிக்கும். சோ இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரேஷன் கடை உங்க பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடைக்கு உங்களால போக முடியும். அது உங்க ஊர்லயே இந்த வேலை அப்படின்னா நிச்சயமா இதுக்கு நீங்க தகுதி தானா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சோ 8th 10th அல்லது 12th அவருடைய பாஸ் பண்ண மதிப்பெண் சான்று, 8வது பாஸ் பண்ணீங்கன்னா சீட் உங்களுடைய டிசி இருந்தாலே போதும். ஓகேங்களா. இந்த 10th 12th மார்க் ஷீட், ஓகேங்களா. அப்புறம் ஜாதி சான்றிதழ், தகுந்த அதிகாரிகளால் வாங்கப்பட்ட ஜாதி கம்யூனிட்டி சர்டிபிகேட். இதுல திருமணமான பெண்கள் பாத்தீங்கன்னா தந்தை பெயர் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. அதையும் நீங்க கிளாரிஃபையா செக் பண்ணிக்கோங்க. பிறப்பு சான்றிதழ், பிறந்த தேதியை உறுதிப்படுத்த அதிகாரப்பூர்வ பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட்டை வச்சிருக்கணும். அடுத்து தமிழ் வழியில நீங்க பயின்றீங்கன்னா 10th 12th அது மட்டும் கிடையாது, 1வதுல இருந்து 10வது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் படிச்சீங்களோ அந்த ஸ்கூல் எல்லாத்துக்குமே தமிழ் வழியில் தான் படிச்சீங்களான்றது தனியா ஃபார்ம் இருக்கு. அது அந்த ஸ்கூல்ல போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம். அல்லது 12ஆம் வகுப்பு தனியா பண்றதுக்கான சான்றிதழ்களை பள்ளிகள் எல்லாம் ஆன்லைன் மூலமாக இசேவை மையத்தின் மூலமாக கூட பெற்றுக்க முடியும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டிற்கும் விண்ணப்பிக்கக்கூடிய ரேஷன் கடைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அது பாத்தீங்கன்னா விஓ அலுவலகத்துல அந்த சான்றிதழை நீங்க பெற்றுக்கலாம். அடுத்து வீட்டு வரி ரசீது, வசிப்பிடத்தை உறுதி செய்ய, ஓகேங்களா. அது பாத்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் கூட அதுக்கு பதிலா நீங்க வாங்கிக்கலாம். ஊராட்சி அலுவலகம் சென்று விஓவுடன் பெறப்பட்ட வீட்டு வரி ரசீது தேவை, இதையும் வாங்கிக்கோங்க. அடுத்து பயோடேட்டா, பெயர், முகவரி, கல்வி தகுதி, கூடுதல் திறன்கள் உள்ளடக்கிய ஒரு தெளிவான பயோடேட்டா A4 தாள்ல. நன்கு தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த மாதிரி விதிகள் எல்லாமே கேட்கறாங்க. கண்டிப்பா கேள்வியும் கேட்பாங்க. சோ ரேஷன் கார்டு மிக முக்கியம். விண்ணப்பதாரர்களுடைய குடும்ப ரேஷன் கார்டு கட்டாயம் இருக்க வேண்டும், இல்லைன்னு விண்ணப்பம் நிராகரிப்பு செய்யப்படும். ரேஷன் கார்டு இல்லாதவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியாது, இதை முடிச்சு வச்சுக்கோங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில வந்திருக்க வேலை வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 13,000 பேரை உடனடியா நியமிக்க போறாங்க. இதற்கு இப்ப இருந்து உங்களை தயார்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.